ஆண்டவர் இயேசுவின் சிறுமந்தையே எங்கள் ஆற்காட்டுத்தரன் திருச்சபையே. ஆண்டவர் இயேசுவின் சிறுமந்தையே எங்கள் ஆற்காட்டுத்தரன் திருச்சபையே. பயந்திடாதே நீ கலங்கிட. கிறிஸ்துவுக்குள் பிரியமான இறை உறவுகளே, உங்கள் அனைவரையும் இந்த லெந்து காலத்தின் தினசரி தியான நிகழ்வுக்காக அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரால் உங்களுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்களையும் தோத்திரங்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில பயம் என்பது நம்மை விட்டு எடுபட முடியாத ஒரு விஷயமா இருக்குது. எல்லாத்துக்கும் பயப்படுறோம். எதிர்காலத்தை குறித்து பயப்படுறோம், பிள்ளைகளை குறித்து பயப்படுறோம், நம்முடைய உடல் சுகத்தையும் பலத்தையும் குறித்து பயப்படுகிறோம். பலவிதமான பயங்கள் நம்மை சுற்றி சூழ இருக்கிறது. இப்பொழுது கூட நீங்க பாத்தீங்கன்னா, நாட்டுக்கு நாடு விரோதமும் ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் இடையே சண்டைகள் போர் மூண்டு கொண்டும் இருக்கிறபடினாலே உலகெங்கும் பதட்டமான ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. ஆனால் இந்த பதட்டமான நிலைகளிலே நாம் செய்கிறது என்ன? நம்முடைய குடும்பங்களானாலும் சரி, நம்முடைய சபையானாலும் சரி, நாம் செய்ய வேண்டியது என்ன என்பதை குறித்து இந்த நாளிலே நாம் தியானிக்க அழைக்கப்படுகிறோம். அன்பானவர்களே, நம்முடைய பயங்களிலே நம்முடைய மனிதர்களுடைய எண்ணங்களின்படி நாம் மனிதர்களுடைய தேவைகளை அல்லது மனிதர்களுடைய உதவிகளை அதிகமான நேரத்தில் நாடி செல்லுகிறோம். அப்படி நாடி செல்லுகிறபடினாலே பல நேரங்களிலே நமக்கு உதவிகள் கிடைத்தாலும் முழுமையான வெற்றி கிடைப்பதில்லை. அப்படி என்றால் நாம் பயப்படுகிற பொழுது நாம் யாரை தேட வேண்டும் என்பது மிகவும் முக்கியம். நம்முடைய பயங்களிலே நாம் மனிதர்களை தேடி அல்ல, நாம் வேறு யாரை தேட வேண்டும் என்று சற்று யோசிக்க நாம் அழைக்கப்படுகிறோம். பாருங்களேன், பைபிள்ல ஒரு ராஜா ஒருத்தர் இருக்கார். இந்த ராஜா தான் பயப்படுகிற பொழுது யாரை தேடினார் என்பது நமக்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டா இன்று தினம் அமைகிறது. சங்கீதம் 56:3 தாவீது அரசன் சொல்லுகிறான், நான் பயப்படுகிற வேளையில் உம்மை நம்பிடுவேன் என்று சொல்லுகிறார். தாவீது ராஜா மாத்திரமா, இன்னொரு அரசனும் தேடுகிறார். 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரத்திலே இந்த அரசனை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இவர் யூதா கோத்திரம் பிரிந்த பிறகு அவர்களை அரசாண்ட ஆசா என்கிற ராஜாவினுடைய மகனாகிய யோசபாத். அந்த காலத்துல அம்மோன் புத்திரர் தனியா சண்டைக்கு வந்தாலே பெரிய பயம், மோவாபியர் தனியா சண்டைக்கு வந்தாலே பெரிய பயம். ஏனென்றால் அவர்கள் எல்லாரும் மிக பெரிய சாம்ராஜ்யத்தை கொண்டவர்கள், பெரிய படைபலத்தை கொண்டவர்கள். இந்த நிலையில அம்மோன் புத்திரரும் மோவாபியரும் சேயீர் மலை தேசத்தாரும் 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரத்தின் குறிப்புகளின்படி அவர்கள் யோசபாத்துக்கு எதிராக சண்டைக்கு வருகிறார்கள். இப்போ ராஜா பயந்து போனார். இந்த ராஜா பயந்து போய் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தான். நாமும் உபவாசம் இருக்கிறோம், பயங்கரமா உபவாசம் எல்லாம் இருப்போம். ஆனா இந்த உபவாசம் யாருக்கு பிரியமா இருக்கிறது என்பதை நாம் நிதானித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். நம்முடைய உபவாசத்துல மனிதர்கள் நம்மை பாராட்ட வேண்டும் என்று தேடாமல் நம் கடவுளை தேட வேண்டும் என்று தன்னுடைய பயத்திலே யோசபாத் நமக்கு ஒரு முன்மாதிரியை அவர் வைத்திருக்கிறார். அவர் பயந்துட்டார், ஒரு பெரிய ராஜா பயப்படுறாரு. ஆனால் தான் பயந்த பொழுது அவர் மனிதர்களின் உதவியே அல்ல, பக்கத்து நாட்டு ராஜாக்களுடைய உதவியே அல்ல, கடவுளை தேடுகிறார். அன்பானவர்களை, இன்றைக்கு திகில் நிறைந்த பயம் நிறைந்த இன்றைய உலகிலே நாம் யோசபாத்தின் மூலமாக கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு நிகழ்வு, நாம் பயப்படுகிற பொழுது கடவுளை தேட வேண்டும். 2வதாக யோசபாத் ஒரு காரியத்தை செய்கிறார். அவர் இந்த மிகப்பெரிய ராஜ்யங்களை எதிர்ப்பதற்கு தனக்கு பலனில்லை, ஆண்டவரே அதற்காக நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றும் எங்களுக்கு தெரியவில்லை என்று சொல்லி அரசனாக இருந்தாலும் அரச புத்தியை பயன்படுத்தாமல் அவர் தன்னை தானே தாழ்த்தி கடவுளிடத்திலே எனக்கு வழிகாட்டும் என்று வந்து நிற்கிறார். அவர் தனக்கு எதுவும் தெரியவில்லை, தன்னால் இந்த உலகத்தின் போராட்டங்களை ஜெயிக்க முடியாது, ஆகவே ஆண்டவர் நான் உம்மை நம்புகிறேன், எனக்கு பலன் இல்லை, எனக்கு தெரியவில்லை, நீர் எனக்காய் மனமிருங்கும் என்று சொல்லி கடவுளை முழுமையாக நோக்கி பார்த்து தன்னைத்தானே தாழ்த்தி தேடுகிறதை நம்மால் பார்க்க முடியும். 3வதாக அவர் ஒரு யுக்தியை கையாளுகிறார். பாருங்க, சண்டைக்கு போகும் பொழுது பலம் நிறைந்தவர்களை முதலாவது வரிசையில நிறுத்தி வைப்பாங்க. ஏன்னா எதிர் தரப்பில் இருக்கக்கூடிய வீரர்களை எளிதில் வீழ்த்துவதற்காக இப்படி ஒரு முறை கையாளப்படுகிறது. ஆனால் இவர் என்ன செய்யறாரு? துதிக்கிறவர்களையும் பாடுகிறவர்களையும் முன்பதாக நிறுத்துகிறார். 17ஆம் வசனத்துல ஒரு தீர்க்க தரிசனம் இந்த எகாசியலின் வழியாக கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். அது என்னன்னா, இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல,
யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள். கர்த்தர் உங்களோட இருப்பார் என்கிறதான வார்த்தை சொல்லப்படுகிறது. இந்த வார்த்தைகளை நம்பி யோசபாத் போருக்கு புறப்படுகிறார். போருக்கு புறப்படுகிற வேளையிலே அவர் பலவான்களை முன்னே நிறுத்தாமல் ஆண்டவரை துதிக்கிறவர்களை முன்பதாக நிறுத்துகிறார். அப்படி நிறுத்தியதின் வழியாக சொன்ன தீர்க்க தரிசனத்தின் அடிப்படையில் இவர்கள் சண்டையே போடல. இவர்கள் போய் பார்க்கிறார்கள். எதிராளிகள் தங்களுக்குள்ளாகவே போட்டி பொறாமைகள் வழியாக ஒருவரை ஒருவர் வீழ்த்தி வெட்டி முழுவதுமாக அழிந்து போகிறார்கள். யோசபாத்தும் அவனோடு கூட இருந்தவர்களும் சென்று அங்கே அவர்கள் விட்டு சென்றதை 3 நாட்களாக கொள்ளையடித்தார்கள் என்று திருமறை சொல்லுகிறது. அன்பானவர்களே, நம்முடைய பயங்களிலும் யோசபாத்தை போல நாம் கடவுளை தேட வேண்டும். நம்முடைய உபவாசத்திலே முழுவதுமாக ஆண்டவருடைய சமூகத்திற்கு முன்பதாக நம்மை தாழ்த்தி விட வேண்டும். ஆண்டவரே, எனக்கு பலன் இல்லை, இந்த காரியத்தில் வெற்றி காண என்னால் முடியவில்லை, இந்த காரியத்திற்கு பதில் பெற என்னால் எதுவுமே செய்ய முடியவில்லை, ஆகவே என்ன செய்வதென்றும் தெரியவில்லை. ஆகவே ஆண்டவரே, நான் என்னை முழுவதுமாக உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறேன். நீர் பலன் தாரும், நீர் எனக்கு தெளிவு தாரும், நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை கற்றுத்தாரும் என்று சொல்லும் விதமாக கர்த்தரையே சார்ந்திருக்க வேண்டும். மறந்து விடாதீர்கள், பயப்பட்ட நாளிலும் யோசபாத் ஆண்டவரை துதிப்பதற்கு மறந்து விடவில்லை. அன்பானவர்களே, நம்முடைய சோர்வுகளிலும் வலிகளிலும் வேதனைகளிலும் கடவுளை துதிப்பதற்கு நாம் மறந்துவிடக் கூடாது. இதே அதிகாரம் 26ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர்கள் வெற்றி பெற்ற பிறகும், கடவுள் அவர்களுக்கு வெற்றி கொடுத்து விட்ட பிறகும், அவர்கள் கொள்ளையாடின பொருட்கள் எல்லாம் எடுத்து வந்த பிறகும் 26ஆம் வசனத்திலே பெராக்கா என்கிற இடத்திலே கூடி அவர்கள் ஆண்டவருக்கு நன்றி சொன்னார். உங்களுடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது என்று நிதானித்து பார்க்க அழைக்கப்படுகிறது. அன்பானவர்களே, நம்முடைய விசுவாசம் கடவுள் மகிமைப்படுகிற அளவிற்கு அல்லது கடவுள் இறங்கி பதில் கொடுக்கிற அளவிற்கு யோசபாத்தை போல பயங்களிலே அல்லது தேவைகளிலே கடவுளை தேடுகிற உபவாசமாய் அமையட்டும். அது மாத்திரமல்ல, பயந்தாலும் அப்படி கடவுளை தேடுகிற சூழல் வந்தாலும் அந்த நேரத்தில் மனம் தளர்ந்து போனாலும் நாம் கடவுளை துதித்து விடவும் மறந்துவிடக் கூடாது. ஆகவே நீங்களும் நானும் கூட ஆண்டவரை நம்முடைய பயங்களிலே தேடுவோம். ஆண்டவருக்கு முன்பதாக எல்லா நிலைகளிலும் நம்மை தாழ்த்துவோம். கர்த்தரை துதித்துக் கொண்டே இருப்போம். தேவையின் பொழுது மாத்திரமல்ல, தேவை முடிந்து ஆண்டவர் வெற்றி கொடுத்தாலும் பெரக்காவில் அவர்கள் கூடினது போல நாமும் கடவுளை துதித்துக் கொண்டே இருப்போம். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார். ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரத்தின்படி யோசபாத் அரசனுடைய வாழ்க்கையிலிருந்து எதிரிகளால் அவர் சூழப்பட்டிருந்த வேளையிலே பயம் வந்த பொழுது உம்மை தேடினது போல எங்கள் பயங்களிலே நாங்கள் உம்மை தேடவும், ஆண்டவரே, உம்முடைய பேரருள் இரக்கம் எங்களுக்கு கிடைப்பதற்காக நாங்கள் ஒன்றுமில்லை என்று எங்களை தாழ்த்தி உம் அண்டையிலே ஒப்புக் கொடுக்கவும், ஆண்டவரே, உம்மை துதித்துக் கொண்டே இருக்கவும், எங்கள் பயங்களுக்கு நடுவிலேயும் நாங்கள் உம்மை உயர்த்தி கொண்டே இருக்கவும் நீர் எங்களுக்கு அருள் புரிய வேண்டுமாய் ஜெபிக்கும். ஒரு காரியத்திற்காக ஜெபித்து உபவாசித்து உம்மை நோக்கி பார்க்கிற நாங்கள் அவைகள் முடிந்து நன்றி உணர்வு இல்லாதவர்களாய் சென்று விடாதபடிக்கு, ஆண்டவரே, அவைகள் முடிந்தாலும் நாங்கள் நன்றியோடு உம்மை நினைவு கூறக்கூடிய ஆசீர்வாதங்களை எங்களுக்கு தார். கர்த்தாவே, அருமையாய் இந்த நிகழ்வுகளை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும், ஆற்காடு லுத்திரன் திருச்சபையின் ஒவ்வொரு குடும்பங்களையும் இறைமக்களையும் ஆண்டவர் தாமே நீர் ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த லெந்து காலங்கள் உண்மையிலேயே உம்மோடு உள்ள உறவினை புதுப்பித்துக் கொள்ளுகிற ஒரு நாட்களாக எங்கள் எல்லாருக்கும் அங்கே இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். நல்ல பிதா, ஆமென். ஆண்டவரின் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் சந்தோஷமும் நம் அனைவரும் நம்முடைய குடும்பங்களோடும் இன்று வேண்டும் சதா நாட்களும் தங்கியிருக்கிறார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.